ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மதன் கௌரிக்கு ரிப்ளை, அதாவது நெகட்டிவ் ரிப்ளை வந்து அது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஒரு கமெண்ட்டாக பாருங்கள், படித்து காட்ட போகிறோம். ஏன் இந்த நெகட்டிவ் கமெண்ட்டு ஒருத்தன் கிடச்சிட்டா போதும் போட்டு தாளிச்சிட வேண்டியது. ஸோ இப்போது நம்ம மதன் கௌரி அண்ணாவை தாளிச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்சி போச்சு, இந்த நாயெல்லாம் என்ன அறிவு இருக்குதுன்னு பெரிய புளித்துன்னு நினச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கமெண்ட்டை படிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கமெண்ட்டாக பார்க்கலாமா? ரெடி கோ. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அதாவது மதன் கௌரி திமுகவின் சொம்பாக உள்ளார், மக்களின் அறியாமையை பயன்படுத்திட்டார். அவர் சொல்வதை நம்பும் சில கூட்டங்களும் உண்டு. இந்த மாதிரி சில கூட்டம் கிளம்பிடுங்க. ஸோ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கமெண்ட். ரொம்ப நாளாக தெரியும், மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து பேசுவோம், பொது இடத்துல கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஆமாம், இவருக்கெல்லாம் தெரியும், விஞ்ஞானி இல்லை. ஸோ அடுத்தது ஃபோர்த்து கமெண்ட் போகலாம். மதன் கௌரி கொடுத்த காசுக்கு கூலி. ஆடா பாவீங்களா, என்ன மனுஷன் அவரேடா, ஒரு ஆட் தரமாக பண்ணிட்டுருக்காரு. சரி, ஓகே, பார்ப்போம், பேசலாம். அஞ்சாவது கமெண்ட் போகலாம். மதன் கௌரி முகரையை பார்த்தாலே 200 ரூபாய்னு எழுதி விட்டுருக்கு. அன்புடன் பாலு. போடாங்கு போடாங்கு பால சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சிக்ஸ்த்து கமெண்ட். மதன் கௌரி ஒரு தற்கொலை பையன், கதை நிறைய ஆழ்ந்து விடுவான், அவன் பெயர் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. பேர் என்னடா சந்தேகம்? ஆடா பாவீங்களா, ஆபாச மதம்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க? பப்ஜி போட்டு கிட்டதை வச்சுட்டு இருக்கான், அவன்லாம் விட்டுருங்க. ஈசிஆர் விவகாரத்தை பற்றி மதன் இன்னும் வாயை திறக்காமல் இருக்கும்போதே புரிந்துவிட்டது ஜால்ரா பாட்டி என்று. சிறப்படா, சூப்பரா. அப்புறம் யாருக்கெல்லாம் மதன் ஒரு ஆளுங்கட்சி கைக்கூலி என்று முன்பே தெரியும். பாடுறா, என்ன கமெண்ட் பண்ணுறாரு. ஓ, இதில் சூப்பர், 100% வேறு. சிறப்பு. அப்புறம் சரி, அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் வேறு 100% ட்ரூ. இது ரிப்ளை வேறு. அவன் டம்மி பீஸ் ப்ரோ, ஜஸ்ட் வேஸ்டட் விக்கி நியூஸு, எனக்கு ஆல்ரெடி தெரியும், தட்ஸ் வை அன்சப்ஸ்கிரைப்டு. அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்சா வேணா, நீங்கள் அறிவாளி. ஹோல் மீடியா இஸ் லைக் திட் ஓன்லி. எனக்கு முன்பே சந்தேகம் வந்தது. சோஷியல் மீடியாவை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் மதன் கௌரியை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்கும் தகுதியே இல்லை. ஓகேவா? நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. மாருதா சொன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் எக்ஸ்போசிங் திஸ் எம்ஜி தற்குறி. லவ் ஃப்ரம் மலேசியா. நீங்களுமாடா மதன் கௌரி விக்கிபீடியா உபி கௌரி 200% வேஸ்ட்டு. ஐநோ ஆல்ரெடி. பொய்யை கூட உண்மை மாதிரி பேசுவான், எனக்கு முன்பே தெரியும். சொல்லுங்கள், நீங்கள் மாட்ட சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கடா பார்ப்போம். அவனை எப்போவுமே புனிங்க மாதிரி பேசுவான், அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் விக்கி தமிழ் பொக்கிஷம், மிகச் சரியாக பேசுவார், உண்மையான நடுநிலையோடு. ஓ சூப்பர்பா. அப்புறம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மதன் கௌரி இந்த வேலையைத்தான் பார்த்து வருகிறார். என்னடா சொல்கிறீங்க டே, என்னடா சமன்மையெல்லாம் பேசுகிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஒருத்தன் கரெக்டாக போதும், நம்ம ஒருத்தர் பெஸ்ட்டாக போதும், அதிலே பிடிச்சிக்க வேண்டியது. சரி, அடுத்து பார்ப்போம். மதன் கௌரி இல்லை, மக்கு கௌரி. அருமையான பதிவு, மிகவும் நன்றி அம்மா. மதன் கௌரி ஒரு கிறுக்கன். அம்மானா வந்து ஒரு லேடி அக்கா பேசியிருந்தாங்க, பார்ப்போம், அவங்க பார்க்கலாம். மதன் கௌரி இப்போது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டான், நீங்கள் பார்த்தீங்க. நான் ஏன்னா ஆஃப் பண்ணோம் சொல்லு, மதன் நான் ஏன் ஆஃப் பண்ணோம்? அவன் தப்பாக பண்ணதே, தப்பு பண்ணல, பொய் சொல்லலை, துரோகம் பண்ணல, இருக்கும், எதுக்கு ஆஃப் பண்ணவர்? பழைய டீ கடை பெஞ்சு வகை அறிவாளி இந்த மதன் கௌரி. மலேசியாவில் இருப்பிடமாக கொண்டு இந்திய தமிழ்நாட்டில், அது கொண்டிருந்து இந்திய தமிழ்நாட்டில் விஷம் விதைக்கும் விஷமி. கமெண்ட்டே பண்ண தெரியலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுற? சொல்லுங்கள். ஏன்டா மதன் கௌரி மாதிரியே ஒரு பர்சனை எங்கேயும் பார்க்க முடியாது. அது காரணம் சொல்கிறேன், கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். அவன் கிடக்கிறான் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன், ஏதாவது வளர்ச்சி கொட்டுவான். தற்கூரி பையன். ஐயோ டேய் சாமி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கே கண்டவரா. மதன் கௌரி வேஸ்ட்டு, புழுகன் என்பது தெரிகிறது. ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் மதன் கௌரி சேனல். இஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் ப்ரொபகண்டா ஸ்டோரிஸ். ஓஹோ, நீங்கள் உண்மை வளரல, நீங்கள் உண்மையை பேசுவீங்களே. ஓகே, நான் வரேன், இருங்க பார்ப்போம், பேசுவோம், ஒன்று மொத்தமாக பேசுவோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அடுத்தது மதன் கௌரி எல்லாம் ஒரு ஆள். யாருப்பா அது? பேர் படிக்கிறதால கார்த்திக் மகா. சரி விடுங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருக்குங்க, அவரை பற்றி பேச யாருக்குமே தகுதி கிடையாது.
ஏன்றதை நான் கரெக்ட் சொல்லுவேங்க. இது என்னடா சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பெரிய ரசம் இருக்குது. அறிவு இருந்திருந்தால் ஆடு வெட்ட போகிறேன், ஆளையும் வெட்டுவேன் என்று மதநல்லிணக்க நாயகன் பேசிய போது மதன் கௌரி எதை பிடுங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து கேட்குறான். அதாவது சொல்லணும்னா எப்போ சொன்னால் நல்லா இருக்காது, நான் கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? மதன் கௌரி தன்னை மிகச்சிறந்த புத்திசாலி என்று நினைத்து கொண்டு ஒரு சார்பாக பேசுகின்றார். அவளதுன்னு சொல்லிட்டு அவளது பேச்சில் எப்போதும் ஒரு நடுநிலைமை கிடையாது. அவரது பேச்சு எப்போதும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. அவரது ஏண்டா இன்னும் பொம்பளைடா அவரே ஆம்பளடா அவளதுன்றீங்க. பையன் மதன் கௌரி பன்றிக்கு பிறந்தவன். என்னடா அடி ஏன்டாடி பண்ணுறீங்க? தப்பே பண்ணல அவரு. தப்பு பண்ணாத அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பேசுறீங்களா? ஏண்டா பைத்தியக்காரங்களா? மென்டல் ஏன்டாடி பண்ணுறீங்க? நீரா பேசுவோமா? முடிஞ்சு கமெண்ட்டு பேசுவோம். அது மதன் கௌரி எம்ஜி ஸ்குவாட் இந்த சிம்பிளே ஆரம்பித்து 8 வருஷமாக தொடர்ந்து வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு ஐடி வேலையை விட்டுட்டு வந்து நமக்குன்னு ஒரு பொறுப்பு, நமக்குன்னு ஒரு அதிகாரம் அப்படின்றத வச்சு ஜஸ்ட் கேமரா அவன் முன்னாடி மதன் கௌரி, அந்த ஒரு மனுஷன் தான் மதன் கௌரி. ஸோ இத்தனை நாளாக வந்து எவ்வளோ நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காரு, உண்மையை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு வீடியோ கிடச்சின்னு சொல்லிட்டு யாரோ மாரிதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன், அப்புறம் ஐஸ்வர்யா மகன் சொல்லிட்டு ஒரு அக்கா, இதான் பார்த்தேன். இந்த மாதிரி தற்கூரி மதன் கௌரி இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்டுங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட கமெண்ட்டு. மதன் கௌரி ஒரு ஆள் பையனா அவன் வந்து போய் தான் பேசுவான், அவன் வந்து வேறு ஏதோ வந்து ஆடை வெட்ட போகிறான்னு சொல்கிறாங்களே, அவங்கள பற்றி பேச மாட்டிங்களா, திமுக சொம்பு, இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்டு. சொல்லப்போனால் வந்து ஒரு டிஎம்கே அரசு வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அரசை எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சி மட்டும் தான் முடியும். நீ பொதுமக்கள் கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. ஓகே, இதான் உண்மை. ஓகேவா? அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் போய் நிற்பீங்களா? நிற்க முடியாது. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. சும்மா ஐயோ பாவம்னு சொல்லலாம். அதுமாதிரி ராவல்டிக்கு வந்து என்ன பண்ணலாம், ஐயோ பாவமே போயிட்டாரே எவ்வளோ பண்ண ஸ்டிக் வச்சாருன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளால்? செய்ய முடியாதுங்க. அவ்வளோதாங்க, அதாங்க வாழ்க்கை. அதனால் வந்து ஒருத்தவங்க உயர்ந்துட்டாங்கன்னா நீ வந்து போய் சப்போர்ட் பண்ணலாம், கீழே தள்ளாமல் இருங்க, பிடிச்சி இருக்காமல் இருங்க, அதே போதும். அவனே வந்து மேலே வந்துப்பான். சரிங்களா? அதனால் இதான் நான் சொல்ல வந்தேன். மற்றபடி மதன் கௌரி அண்ணா வந்து வேறு மாதிரிங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஆடு தரமே, ஒரு கேமுக்கு ஆடு தரமே, அதெல்லாம் நினச்சிருந்தா ஒரு 200 வாங்கிட்டு சம்பளத்துறான்றாங்க. ஏன்னா அவன் நினச்சா 20 lakhs வாங்கலாம் ஒரே வீடியோவில். அவன் ஜஸ்ட் ஒரு ஆடு சொல்லணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பைக் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் போதும். இந்த மாதிரி கேமுக்கு வந்து ஆடு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த கேமெல்லாம் கொடுத்தாலும் என்ன பல கோடி லட்சம் பேர் ஆயிரலாம் வாங்க நினச்சிருந்தா. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆடு தரல, ஒரு பொய்யான ரிவ்யூ கொடுத்ததில்ல. அந்த மாதிரி மனுஷனை போயிட்டு இந்த மாதிரி கழுவி ஊற்றுறீங்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா? உங்களுக்காக தான் அறிவு இருக்கா? சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஐடி சம்பளம் 60,000 சம்பளத்தை விட்டுட்டு வந்து அப்போயே வந்து 8 வருஷம் முன்னாடி 60,000, இப்போலாம் நினச்சிருந்தா 2 lakhs வாங்கிடலாம். அவர் டேலண்ட்டுக்கு எவ்வளோ நியூஸை வந்து நமக்காக வந்து கொண்டு வந்து 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிக்கிறாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோ பார்ப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் கூட சரி, ஒரு பிரதமரோட பேர் வந்து இந்த மாதிரிலாம் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்து அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரியும். இவரை பார்த்தா நிறைய பேர் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி நியூஸை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மதன் கௌரி வளர்ந்துட்டுருக்காரு, வளர விடுங்க. சரிங்களா? அவர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த மாதிரி மதன் கௌரி பன்றிக்கே பிறந்தவன் சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. யாரையுமே பேசாதீங்க. தப்பு பண்ணானா அவன் பேசும் தப்பு இல்லை, திருடனா அவன் பேசும் தப்பு இல்லை, துரோகம் பண்ணானா அவனுக்கு பேசும் தப்பு இல்லை. ஆனால் அவர் மட்டும் வேலையை பாட்டு போயிட்டே இருக்காரு. அவரை போயிட்டு இது பேசுறது நியாயமே இல்லை. அவரும் தொழில் ஃபேன் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய தப்பு இல்லை. ஜஸ்ட் நானும் பார்த்தேன் வீடியோவை, நல்லா பேசிட்டுருக்காரு. ஒன்றும் தப்பு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இந்த அளவுக்குலாம் வந்து பிடிச்ச அளவுக்குலாம் வந்து பேசல அவர். அதனால் மற்றவங்க பேசாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். அது உங்களுக்கு தோணலது நாள் வன்மை இருக்குது மேலே போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த வன்மத்தை இப்போ கக்கிக்கிட்டீங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்காதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல்லை கிளிக் பண்ணுறேங்க. மாடர்ன் vlogs. தேங்க்யூ மக்களே. see you in the next video. Thank you. ஜெய்ஹிந்த். மதன் அண்ணா is always great and MG squad is always great. Thank you. See you next video. Bye bye.